உன்னை யாராவது டைரக்டர் சங்கர் சொன்னால் நம்புவாங்களா? இதை மட்டும் நம்பி நான் அந்த படத்தை பண்ணல. வேற பல விஷயங்கள்லாம் இருக்கு. சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்னா என்ன? The Chennai Silks and Sunland Refined Sunflower Oil presents Master Inspirers with Director Shankar. Forward by Madurai Sri Murugan Travel Agency, A2B Veg Restaurant and VGP Universal Kingdom. நீங்க வந்து முதல்வன் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு பாய்ஸ் பண்ணப்ப அதோட அக்செப்ட் கூட பண்ண முடியல நிறைய பேரால. இல்லைங்க, அது அப்படி ஒரு கண்டென்ட்னு சொன்னோன்னே அதெல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டேன் 3வது நாளே. நான் கூட இதை எதிர்பார்க்கல. இதை மட்டும் நம்பி நான் அந்த படத்தை பண்ணல. வேற பல விஷயங்கள்லாம் இருக்கு. சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்னா என்ன? நீங்க தனிப்பட்ட முறையிலுமே ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு பிரம்மாண்டமான லைஃப் ஸ்டைல் உடையவர் தானா? அப்படிலாம் இல்லைங்க. நமக்குள்ள அந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் ஒரு ஆள் இருக்க தான் செய்கிறான். ஒரு எல்லாரும் சாதாரண ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு, டிரைவர் வரலன்னா 2 வீலரில் நம்ம வீட்டில் வேலை செய்கிற பையனோட 2 வீலரில் போய் ஆஃபீஸ் போயிடுவேன். இப்போ கூடவா? ஆமாம் போயிடுவேன். அவ்வளோதான். உன்னை யாராவது டைரக்டர் சங்கர் சொன்னால் நம்புவாங்களா அப்படின்னு அதித்தி கப்பா எல்லாருமே. சமீபத்தில் நீங்கள் உங்கள் மனைவி பற்றியே பேசுங்க. சங்கர் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டம், அவ்வளோ பெரிய ஆள் வெளியில் தெரியுது. பட் அவங்க பெருசாக யாருக்குமே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா நேரங்களையும் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி கான்ஃபிடென்ஷியலாக நம்ம சொல்கிற வந்து எல்லா விஷயங்களும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட முடியும். அவங்க ஒருத்தங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணணும். நம்ம மறைச்சா கூட கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடி என்ன பிரச்சனை சொல்லுங்கள். பாலிடெக்னிக் படிக்கிறப்ப லவ்லாம் வரலையா? இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனாலயா? இல்லை, அதான் ஒன்றும் இல்லையே. 8 நாளே கொஞ்சம் ராசி இல்லாத ஒரு நம்பர். அப்படியா பார்த்துருவோம், அது என்னதான் பண்ணுது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேவையில்லை. இல்லை உடைக்கணும்னு சொல்லிட்டு உடைக்கணும்னு பண்ணது. The Chennai Silks and Sunland Refined Sunflower Oil presents Begin Woods Master Inspirers with the director Shankar. Powered by Madurai Sri Murugan Travel Agency, A2B Veg Restaurant and VGP Universal Kingdom. Back to Indian 2. ஒரு இடைவெளிக்கு பிறகு கமல்ஹாசன் அவர்களை வச்சு இந்த படத்தை இயக்கியிருக்கீங்க. இந்தியனில் பார்த்த கமல்ஹாசனுடைய எனர்ஜி லெவல், இன்ட்ரெஸ்ட் லெவல், அப்புறம் வந்து இந்த துடிப்பு, அதுக்கும் இப்போ பார்க்குற கமல்ஹாசன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? இல்லை, இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. கூடிதான் இருக்குது. நீங்கள் முதல்ல சொன்னதுதான். ஆமாம், இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கார். இன்னும் அவருடைய விஎஃப்எக்ஸ் நாலேஜு, சினிமா பற்றின எல்லா நாலேஜும் வளர்ந்துருக்கு. அப்போவே ஒரு நல்ல ஒரு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தவர் தான். இப்போ இன்னும் வளர்ந்துருக்கு. டெய்லி ஒரு அப்டேட் பண்ணுறாரு. எந்நேரமும் ஒரு லேப்டாப் வச்சுட்டு இருப்பார். அதில் ஏதோ ஃபுல்லும் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். உலகம் பூரா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கிட்டே இருக்கார். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டுக்கு என்ன வேணுமோ அது தர்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கார். ஒரு பக்கம் கமல்ஹாசன் சார், ஒரு பக்கம் அனிருத். ஓகே, அனிருத் இந்த படத்திற்கு இயங்குறதுக்கான காரணத்தையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஜெனரேஷன் ஆடியன்ஸை அனிருத் எப்படி டக்குன்னு கேப்சர் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? அவருடைய யூஎஸ்பின்னு எதை பார்க்குறீங்க? இல்லை, அவர் இந்த ஜென்ரேஷனாக இருக்கிறது தான் ப்ளஸ். அதுதான் யூஎஸ்பி. அந்த ஜென்ரேஷனாக இருக்கிறதுனால தான் அவர் கரெக்டாக வந்து என்ன தேவையோ வந்து கரெக்டாக கொடுக்குறாரு. அவர் இந்த ஜென்ரேஷனுக்கார். அதுவும் இல்லாமல் அவர் எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்ச அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அவர் எல்லா தரப்பு ஆடியன்ஸ், ஐ மீன் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் போட்டு காமிக்கிறாரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டாஃபு, ஈவன் டிரைவர்லேருந்து எல்லாருக்கும் போட்டு காமிக்கிறாரு. போட்டு காமிச்சு அவங்களோட அபிப்பிராயத்தெல்லாம் கேட்டுட்டு தான் டிசைட் பண்ணுறாரு. பொதுவாக ஸோ இது ஒரு பொது கேள்வி தான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டருங்கிறதுக்காக இதை கேட்குறேன். பொதுவாக வெளியிலேருந்து பார்க்குறப்ப சினிமா ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டு, கொஞ்சம் சௌகரியமாக இருக்காங்க அப்படிங்கிற பொது அபிப்பிராயங்கள்லாம் உண்டு. அதில் ஜெயிக்கிறது சில பேர் லக்கில் ஜெயிச்சிருவாங்க அப்படிலாம் சொல்கிறது உண்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நான் இன்டர்வியூ பண்ண வரைக்கும், கவனித்த வரைக்கும் பார்க்குறப்ப ஒவ்வொருத்தரும் அதற்கான உழைப்பை கொடுக்குறாங்க, போராடுறாங்க. சம்டைம்ஸ் லக்கு ஒர்க் பண்ணுது. இப்போ அணிலாம் சின்ன பையன்தான். ஓகே, அவர் வந்து ஒரு பாட்டுக்கு இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் இவ்வளோ பேட்டை போட்டு காட்டுறாரு அப்படிங்கிறீங்க. சினிமா மாதிரியான ஒரு துறையில் வெற்றி அடைகிறவர்கள் எதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணதுனால ஜெயிச்சதான் நீங்கள் பார்க்குறீங்க? அவரோட எஃபர்ட்டை எவ்வளோ பெஸ்ட்டு முடியுமோ கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பின்னாடி வரும். பணமாகட்டும், புகழாகட்டும். ஸோ இதை சரியாக பண்ணிங்கன்னா அதெல்லாம் சரியாக வந்துடும். நீங்கள் புகழையும் பணத்தையும் மனசில் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னு வச்சுக்க ரொம்ப கஷ்டம். இதை ஒன்றை சரியாக செஞ்சால் போகிறோம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பட் அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது. எஸ்பெஷலி டைரக்டர்ஸ் லைக் சங்கர் ஆர் டைரக்டர்ஸ் மணிரத்னம் ஆர் ஒரு பிக் ஸ்கேல் மூவிஸ், பெரிய எதிர்பார்ப்புகள் உள்ள டைரக்டர்ஸ்க்கு ஃபால் அப்படின்னு ஒன்று வந்து அது பெரிய ஃபாலாக இருக்கும். அதாவது அது வந்து எப்படி படம் எப்படி லார்ஜர் தன் லைஃபோ, அது சின்ன ஃபாலாக கூட இருக்கலாம். ஆனால் அது உருவப்படுத்தப்படுவது மிகப்பெரிய ஃபால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். விழுந்தா ரொம்ப பெரிய அடி மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் பெருசாக வந்தது இல்லை தான். ஆனால் விமர்சனங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து முதல்வன் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு பாய்ஸ் பண்ணப்போ
அதோட அக்செப்ட் கூட பண்ண முடியல நிறைய பேரால். நான் உங்கள்கிட்ட இதை எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அதுவுமே வேறு மாதிரியான உரிமையிலேருந்து வர்றது தான். நான் உங்கள்கிட்ட இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிற அது கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டு அப்படிங்கிற மாதிரியான இருந்தது. அப்போ நீங்கள் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தீங்கன்னா நாங்கள் பத்திரிகைலாம் படிப்போம். அதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லைங்க, அது அப்படி ஒரு கண்டென்ட்னு சொன்னோன்னே அதெல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டேன் 3வது நாளே. இதை மட்டும் நம்பி நான் அந்த படத்தை பண்ணல. வேற பல விஷயங்கள்லாம் இருக்குது. சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னால் என்ன? இது ஒரு நேர்மையான படம். அது அதில் வந்து நேர்மையாக தான் சொல்லணும்னு இருந்தேன். அதை நான் நேர்மையாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதில் வந்து அதை மட்டுமே நம்பி படம் எடுக்கிற ஆள் கிடையாது நம்ம. ஸோ அதனால தான் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு 2வது நாளே கட் பண்ணிட்டேன். எதெல்லாம் விமர்சித்தாங்களோ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ நான் ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன். நான் இதை வச்சு ஒன்றும் படம் பண்ணுறதுக்குன்னு வரல. விமர்சனங்கள் முன்னை விட முன்னாலெல்லாம் பத்திரிகைகளில் வரும் அல்லது சம்மந்தப்பட்டவர்கள் பேசுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா திங்கில் எவ்ரிபடி ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிரஸ் த ரிவ்யூ ஒரு பக்கம். இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கருத்து சொல்கிறப்ப அது நிறைய ஓவர் போர்ட் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இந்த நவீன கால விமர்சனங்கள் அல்லது எதிர்கருத்துகள் அல்லது கருத்துகள் இதை எப்படி நீங்கள் அணுகுறீங்க? இதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுதான் எல்லாரும், எவ்ரிபடி இஸ் கோயிங் த்ரூ திஸ். இது வந்து ஒரு டெக்னாலஜியோட வளர்ச்சி. அதை அப்படி தான் பார்க்கணும். எல்லாத்துலேயுமே அதில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு இது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா குழப்பமே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பாசிட்டிவாக வருது, அது நல்ல விஷயம் எடுத்துக்குவோம். நல்ல விமர்சனம் வருது, அதையும் எடுத்துக்குவோம். கொஞ்சம் விஷமத்தனமாக ஒன்று வருது அப்படின்னும் போது அது யூசர் நேம் என்ன, அவங்களோட ப்ரொஃபைல் என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா அவங்க யார், அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்களோட உள்நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு போயிடுது. அப்படின்னும் போது அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். இதில் உள்ள நான் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். கெட்ட விஷயங்களை தவிர்த்துட்டு போயிட்டே இருக்கணும். முன்னால் நான் வந்து சங்கரோடு எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள முடியாது, அல்லது ஒரு பெரிய ஆளுமையோடு தொடர்பு கொள்ள முடியாது. இன்றைக்கி அவருடைய பார்வைக்குனால கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதை டெக்னாலஜி உருவாக்கி, ஒரு டெக்னாலஜியோட மிகப்பெரிய சௌகரியமே அது ஒரு தருகிற ஜனநாயகத்தன்மை தான். இதை வந்து ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறீங்களா, இல்லை சில நேரங்களில் சிக்கலாகவும் பார்க்குறீங்களா? இல்லைங்க, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது தான். இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னும் போது அதையும் நம்ம we have to go through that. அவ்வளோதான். நீங்கள் தனிப்பட்ட முறையிலுமே ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு பிரம்மாண்டமான லைஃப் ஸ்டைல் உடையவர் தானா? அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் வரல. நீங்கள் என்கிட்ட பேசுறதுலேருந்து எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் கொஞ்சம் எப்பவுமே சிம்பிளாக இருக்கிறவர் தான். நான் வந்து இன்னும் அந்த ஒரு நமக்குள்ள அந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் ஒரு ஆள் இருக்க தான் செய்கிறான். எப்பவும் நம்ம வந்து எங்கேயாவது வெளியூர் போனோம்னா ஒரு எல்லோரும் சாதாரண ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு, இன்னும் கேட்டால் நடந்து போகிறது, இது எல்லாமே பண்ணுவேன். லைக் ஒரு இன்னும் கேட்டால் ஹோட்டல்லாம் போனால் பெரிய ஸ்டார் ஹோட்டல் போகிறத விட அந்த ஊரில் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனோட பண்ணுறாங்க. மோர் தென் த லுக்கு, குவாலிட்டி, அதாவது பழைய ரெசிபியோடலாம் இருக்கக்கூடிய ஃபுட்டு. அந்த கடை வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஒரே ஒரு ரூம் கூட இருக்கும். அங்கேயும் கூட போய் சாப்பிடுவேன், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. நான் வந்து டக்குன்னு டிரைவர் வரலன்னா 2 வீலரில் நம்ம வீட்டில் வேலை செய்கிற பையனோட 2 வீலரில் போய் ஆஃபீஸ் போயிடுவேன். இப்போ கூடவா? ஆமாம் ஆமாம் ஆமாம், போயிடுவேன், அவ்வளோதான். இப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் சாதாரணமாக எப்போதும் சிம்பிளாக இருக்க மாதிரி அப்படியே அதான் பிடிச்சிருக்கு. ஆமாம், அதுதான் உண்மைங்க. வீட்டில் எப்படி கலகலப்பான வரா? ஏன்னா அதித்தியில் அவ்வளோ கலகலப்பான பொண்ணாக இருக்காங்க. ரொம்ப ஜோவியலான ஆள் தாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, உன்னை யாராவது டைரக்டர் சங்கர் சொன்னால் நம்புவாங்களா அப்படின்வாங்க. அதித்தி கமெண்டா? எல்லாருமே தான் வீட்டில் புதுசாக நம்மளுடைய வீட்டில் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப காமெடியான ஆள் தான். யார் பார்ட்னர் கிரைம்? 3 பிள்ளைங்கள்ல ஐஸ்வர்யா, அதித்தி, தம்பி 3 பேர்ல யார் பார்ட்னர் கிரைம்? கொஞ்சம் நெருக்கமா, ரொம்ப செல்லமா? 3 பேருமே தான். 3 பேருமே ரொம்ப க்ளோஸ். பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆக்சுவலா அவன் விஸ்காம் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு என்னமோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான், போகிறான் வரான். அதான் ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துட்டு இருக்கான். உங்கள்கிட்ட காட்டுவாரா? உங்கள்கிட்ட ஒப்பீனியன்லாம் கேட்பாரா? காட்டுவான், என்ன தோணுதோ சொல்லுவேன், ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். அவன் வேற ஒரு டைப், வேறு இந்த ஜென்ரேஷன். ஸோ அவர் திங்கிங்லாம் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. அது இல்லை, நீங்கள் வந்து யாரையும் இது பண்ணுங்கலாம் அப்படிலாம் அந்த மாதிரியான ஃபாதர் கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேரும் டாக்டர்ல, அதித்தி ஐஸ்வர்யா 2 பேருமே டாக்டர்ஸ். இவங்க நடிக்க வரேன்னு சொன்னப்போ நீங்கள் டாக்டருக்கு படிச்சிருக்க, நடிக்கலாம் நடிக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் எதுவும் சொன்னீங்களே? என்ன இல்லை, எனக்கும் சரி எங்கள் ஒய்ஃப்க்கும் சரி பசங்க வந்து பேசிக்காக ஒரு எஜுகேஷனல் குவாலிட்டி இருக்கணும். அது ரொம்ப பர்டிகுலராக இருந்தோம் நாங்கள். அதை நீ முடிச்சுட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல சொல்லலை. முதல்ல ஒன்று படிங்க, ஒழுங்காக படிங்க, படித்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிங்க அப்படின்னும் போது அதித்தி வந்து கேட்டாங்க, வந்து ஆக்ட் பண்ண போகிறேன். நான் அவங்கள அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய அசைவுகள் எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பேசுகிறது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு டேரக்டராக நம்ம வந்து
சில கேரக்டருக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா, அது இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கேன்னு நம்ம அப்பாவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு டேரக்டர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பார்ல, வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது அவளுடைய அசைவுகள் மீன்ஸ் அவளுடைய பிஹேவியர், பேச்சு, அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு பொருத்தமான ஆள் அவங்க விரும்புகிறாங்க, சரி போங்கப்பா பண்ணிட்டு வாங்க. ஃபியூச்சர்ல உங்க படங்கள்ல அவங்கள பார்க்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஆமாம். அப்படியா? என்ன அது ப்ராஜெக்ட்? இப்பயே ரிவீல் பண்ண வேண்டாம். இதையாவது ஒன்று புதுசா ரிவீல் பண்ணணும். பட் ஃபியூச்சர்ல உங்க ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஒரு ரோல் அவங்களுக்கு ஒதுக்கியாச்சு. ஒதுக்கியாச்சு. ஓகே. யார் உங்களோட ரொம்ப நெருக்கம் 3 பேர்ல? நீங்க எல்லாருக்கும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவீங்க, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி? 3 பேர் இருந்தாங்க. 3 பேருமே நெருக்கம் தான். ஆமா. ஆஹா. எல்லா பசங்களா, அம்மா பிள்ளைங்களா, அப்பா பசங்களா? ஏன்னா அப்பா ரொம்ப பிஸியானவர். ரெண்டும் தான். நீங்க பாத்தீங்கன்னா அம்மாவோடய அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க, நம்ம கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. சமீபத்தில் நீங்கள் உங்கள் மனைவி பற்றியே கொஞ்சம் மனம் திறந்து பேசுங்க. என்னுடைய ரொம்ப நெருக்கடியான காலகட்டங்கள் உள்ளிட்ட எல்லாவற்றிலுமே ஷீ இஸ் த பேக் போன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஆடியோ லான்ச்சுக்கும் எதுக்கும் வந்தப்போ கூட நீங்கள் எல்லாம் அவங்கள கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தது அவ்வளோ இதாக பேசினாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் கெஸ்டராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சங்கர் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டம், அவ்வளோ பெரிய ஆள் வெளியில் தெரியுது, பட் அவங்க பெருசாக யாருக்குமே தெரியாது. அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கான இது நல்லது கெட்டதுல நின்றுருக்காங்க? எல்லாமே அவங்க தாங்க. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, வந்து என்னுடைய ஒர்க் இப்படி தான், நேச்சர் அப்படி தான் அப்படின்னு. அப்போவே அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க. அடாப்ட் ஆகி எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் வந்து இப்போ நம்ம வந்து நம்மளுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஒய்ஃப் இருக்காங்க அப்படின் போது, ஆனால் எல்லா நேரத்துலையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு ஆளுன்னா அது ஒய்ஃப் மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா நேரங்களையும் அவைலபிளாக இருப்பாங்க. அதே மாதிரி கான்ஃபிடென்ஷியலாக நம்ம சொல்கிற வந்து எல்லா விஷயங்களும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட முடியாது, அவங்க ஒருத்தங்கள்ட்ட தான் ஷேர் பண்ண முடியும். அப்படின்னும் போது என்னுடைய பாரங்கள்லாம் அவங்கள்ட்ட இறக்கி வச்சாலும் பாவங்க வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, அந்த பாரம் அவங்களுக்கு போயிடுது, அது அவங்கள அஃபெக்ட் பண்ணுது. அப்படின்னும் போது இப்போ ஒரு சொல்லலாமா வேணாமான்னா கூட நம்ம மறைச்சா கூட கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்கள் சொன்ன உடனே நமக்கு பாரம் இறங்கினா அவங்களுக்கு பாரம் ஏறிடும். பட் ஷீ இஸ் வெரி குட் இன் ஹேண்ட்லிங் திங்ஸ். எல்லாம் வந்து உண்மையிலே பேக் போன் சொல்லலாம், பக்கபாலம்னு சொல்லலாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட். காதல் திருமணமா சார்? இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான். கும்பகோணக்காரன் தானே அவங்களும்? ஆமாம், அவங்க கும்பகோணத்தில் இருந்தவங்க தான். அவங்க அப்பாலாம் கும்பகோணத்தில் இருந்தவங்க, பட் டெல்லியில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. காலேஜ் படிக்கிற, பாலிடெக்னிக் படிக்கிறப்ப லவ்லாம் வரலையா? அதெல்லாம் இல்லை. காதலுக்காக சித்தார்த்த அப்படி ஓட விட்டவர் நீங்க, லவ் பண்ணலன்னு சொன்னா அப்படி இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனாலயா, இல்லை சும்மா க்ரஷ் இப்போதான் நிறைய இருக்கு அது மாதிரி? இல்லை, எல்லா இளைஞர்களுக்கும் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு. அதில் ஒன்றும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் ஞாபகத்துல எல்லாம் இல்லை? இல்லை, அதான் ஒன்றும் இல்லையே. நான் சாதாரணமாக இருப்பேன், ரொம்ப நேரம் வாக் பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னீங்கல்ல. ரஜினி சார் கூட அதை மென்ஷன் பண்ணியிருந்தார். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டார் ஒரு தடவை அவரு. இப்போ அதான் ஹூடி போட்டுட்டு போனார், போலீஸ் நிறுத்திட்டாங்க அப்படின்னு. நிறைய வாக் பண்ணிட்டு அப்படி யோசிச்சுட்டே போவீங்களா? ஆமாம்மா, சம்டைம் காலைல கொஞ்சம் சீக்கிரம் முழிப்பு வந்துருச்சுன்னா வந்து வாக்கிங் போயிடுவேன். எங்கே தங்கியிருக்கணும், ஹோட்டல் தங்கினா அப்படியே வாக்கிங் போயிடுவேன். போகும்போது எதாவது யோசிச்சுக்கிட்டே போவோம். போகும்போது நம்ம புதுசாக என்னென்ன க்ரியேட்டிவாக பண்ணணுமோ அந்த விஷயங்கள்லாம் யோசிச்சிருவேன். ப்ராக்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு எடுத்துருவேன். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 in 1 மாதிரி, இல்லை 3 in 1 மாதிரி இருக்கும். அது வாக்கு, அப்புறம் ஒர்க்கு. சினிமா அல்லாத நண்பர்கள் இருக்காங்களா உங்களுக்கு? உங்களுடைய பள்ளிக்கூட தோழர்களோ, பாலிடெக்னிக் தோழர்களோ, கும்பகோணத்து நண்பர்களோ அந்த மாதிரி? இல்லை, கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆமாம், அவங்களோடலாம் ஏதாவது பர்த்டே பார்ட்டிகள், இந்த மாதிரி கெட் டுகெதரில் அந்த மாதிரி மீட் பண்ணும்போது அவங்களோடலாம் பேசக்கூடிய வாய்ப்பு. ஒரு தகவல் உண்மையான எனக்கு தெரியல, உங்களுடைய வண்டி நம்பர் எல்லாமே 8 அப்படின்னு சொல்லி, ஃபேக்ட் தானே அது? ஆமாம், அது என்னென்னா வந்து என்னுடைய எல்லாமே பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்த கூட்டினாலும் 8 வரும். ஸோ சொல்லுவாங்க, அந்த 8னாலே கொஞ்சம் ராசி இல்லாத ஒரு நம்பரு. ஒன்று அடித்து தூக்குனா தூக்கும், இல்லாட்டி காலி பண்ணும் அப்படின்னும் போது அப்போ எனக்கு அந்த வந்த ஏஜில் வந்து ஜென்டில்மேன்லாம் பண்ணும்போது ஒரு இது என்ன அப்படியா பார்த்துருவோம், அது என்ன தான் பண்ணுது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8ஆம் நம்பர் ஒன்று வாங்கி, ஒரு கார் வாங்கி, எல்லாரும் ராசி இல்லைன்றாங்களே பார்த்துடலாம் சொல்லி 8ஆம் நம்பர் வண்டி பிறந்ததே 8ல் தான். அப்புறம் என்ன, சரி. ஸோ தொடர்ந்து வந்துட்டு அப்புறம் நான் நினச்சேன், இதுவே ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருக்கு. 8 எப்போ பார்த்தாலும் 8 எனக்கு வேணாம், 8 வேண்டாம், போங்க அவங்க ஆர்டரில் என்ன நம்பர் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. நம்மளை சுற்றி இருக்கோம், ஐயோ அது உங்கள் அடையாளம் மாதிரி இருக்குது, நீங்கள் விரும்பினாலும் அது வச்சுக்கோங்க, அந்த வண்டி வரும்போதே ஒரு சங்கர் சார் வண்டின்னு ஒரு ஃபீல் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை, இல்லை நீங்கள் அந்த வண்டி தான் வச்சுக்கணும் அப்படின்னா. அப்படியே நான் வேறு சில நம்பர் வண்டிகள்லாம் வச்சுருக்கேன்.
இது வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணாதான் உடைக்கணும்னு பண்ணது அது அப்படியே தங்கி போச்சு. நான் மாட்டில் வேணாம் வேற நம்பர் மாறலாலும் நம்மளை சுற்றி இருக்க வெல்விஷஸ்லாம் இல்லை அதை வச்சுக்கங்கன்றாங்க. உங்களுக்கு சென்டிமெண்ட் இதெல்லாம் நம்பிக்கை உண்டா? சினிமாவில் நிறைய சென்டிமெண்ட் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்க சென்டிமெண்ட் பார்க்குறாங்கன்னா அதை நான் மறுக்க மாட்டேன். அவ்வளவுதான். சின்ன பிள்ளையா இருக்கப்ப யாருக்கு ரொம்ப நெருக்கம்? அம்மாக்கா அப்பாக்கா? அம்மா கூட தான். ஏன்னா அப்பா ரொம்ப பிஸி, பார்க்குறதுக்கு நைட்டு தான் ரொம்ப லேட்டாக வருவாங்க. நான் ரொம்ப லேட்டாக வந்தாலும் அந்த குவாலிட்டி டைம்ன்றது அப்பா கூட இருக்கும். மற்றபடி மோஸ்ட்லி அம்மா. நீங்கள் எத்தனை பேர் வீட்டில்? 4 பேர். எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு அண்ணன் இருக்காரு, ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களாம் இங்கே எல்லாம் சென்னையில் தான் இருக்காங்களா? ஆமாம் ஆமாம். யூ மீட் ஆஃபன், அடிக்கடி சந்திச்சுப்பீங்க? ஆமாம். இந்த மாதிரி வீட்டு ஃபங்க்ஷன், தீபாவளி, பொங்கல், பர்த்டேஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம். மோர் தென் அ பேன் இண்டியன் ஃபிலிம், இட்ஸ் அ பேன் இண்டியன் தாட். எனக்கு என்ன கதை தோணுது அப்படிங்கிறதா. எனக்கு தோணுன சில கதைகள் இன்டர்நேஷ்னலாகவே அப்பீல் ஆகும். அது சரியாக பண்ணிங்கன்னா அது எவ்வளோ பேரோட கனெக்ட் ஆகுதோ அவ்வளோ பெருசாகும். Behind Notes presents Master Inspirers with Shankar. Title sponsor, the Chennai Silks let the celebration begin. And Sunland Refined Sunflower Oil. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Powered by மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். VGP Universal Kingdom Family Amusement Park with the best deal.